பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சய் கால் பண்ணி, இங்க பாரு ஆறுமுகம், நான் எப்படியாவது பைரவியோட மனசை மாற்றி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். நீ பைரவி விட்டு பிரிய தான் போகிறேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், டேய், அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறி உனக்கு வெக்கமா இல்லையா? பைரவிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பார், பைரவியை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். பைரவி மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஆனால் நீ அதுக்குள்ள நடுவில் வந்தா உன்னை நான் விட்டுடுவேனடான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே கோபப்படுறாங்க. உனக்கு தைரியம் இருந்தா முடிஞ்சா நீ பைரவியோட மனசை மாத்ததா பார்க்கலாம். கண்டிப்பா மாத்ததாண்டா போறேன். இது என்னுடைய ஓப்பன் சேலஞ்சுடான்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஆறுமுகம். என்ன ஆனாலும் சரி, பைரவி மட்டும் அவனை கல்யாணமே பண்ணிக்க கூடாது. என்னை புருஷனை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த சேடிஷை அவன் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆறுமுகம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசினவே எனக்கு சஞ்சயை பற்றி இவர் நல்லா தெரியும் வேற இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுடைய உண்மையான சுயரூபத்தை நம்ம காட்டினா கண்டிப்பாக பைரவி அவனை ஏறி எடுத்து கூட பார்க்க மாட்டான். அவன் எப்படிப்பட்டவன்றதை நம்ம நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆறுமுகம் முடிவு பண்றாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.